பக்காத்திருடன் கதையில் மூன்றாவது திருடனாகிய முக்காத்திருடன் கதை. முக்காத்திருடன் இன்று இரவு அதே குந்தாள நகரத்தில் கொள்ளையடிக்க வேண்டும் என்பது பக்காத்திருடனுடைய அனுமதி. அதன்படி இவனிடம் 100 ரூபாய் கொடுத்து இதே நகரத்தில் நீ இன்று இரவு கொள்ளையடித்து வர வேண்டும் என்று சொல்லி அனுப்பினான். இவன் 100 ரூபாயை வாங்கி கொண்டு போய் இன்று மாலை நகரத்தில் என்ன நடந்தது என்று ஒவ்வொரு தடவும் விசாரித்து தெரிந்து கொண்டு இன்று இரவு கோபால மந்திரி இன்று இரவு திருடர்களை பிடிப்பதாக உறுதியெடுத்து காவலர்களை சரி பண்ணி தீவிரமாக வேகமாக இருக்கிறார் அப்படிங்கிற உண்மையை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவர் வீடு எல்லாரும் விசாரித்து தெரிந்து கொண்டான். இரவு 9 மணிக்கு மேல் மந்திரி அனைவரையும் கூட்டிக் கொண்டு நகரத்தில் சுற்றியும் 4 அருவிலும் வலம் வந்து கொண்டிருக்கிறார். 10 மணி அளவில் அவருக்கு மது பழக்கம் உண்டு. அவர் அந்த மது பழக்கம் குடிப்பதற்காக சென்று வீட்டில் மதுவை அதிகமாக அறிந்துவிட்டு அவர் பிளாட் ஆகிவிட்டார். அப்படி இருக்கிற உண்மையை இவன் ஏற்கனவே தெரிந்து கொண்டதால் இவன் அதற்கு பிறகு 11 மணி அளவில் அதே வீட்டிற்கு சென்று ராஜா மந்திரியை கூட்டிக் கொண்டு வர சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவர் மனைவி கதவை திறந்து விட்டது. அவர் மனைவி கதவை திறந்ததும் இவன் உள்ளே போனான். அவர் போதையில் இருந்த காரணத்தினால் எழுந்திருக்கவில்லை. இந்த நிலையை தெரிந்து கொண்ட அவன் போட்டிருந்த மைனர் செயின், அவன் மனைவி போட்டிருந்த செயின்கள் அனைத்தையும் பறித்து கொண்டு அந்த பொண்ணு வாயில் தலையை துணி வச்சு திணிச்சு பின்னால் உள்ள கிணத்துல 10 அடி உயர கால் ஊண்டி ஏற்று போட்டிருந்தது. அந்த ஏற்று பின்பக்கத்தில் உள்ள கம்பில் அவளை கட்டி தொங்க விட்டுட்டு நகையெல்லாம் பறிச்சுக்கிட்டு அந்த மரத்தை இழுத்து கீழே கட்டி விட்டான். இவள் உயர தொங்கி கொண்டு இருக்கிறாள். அந்தபடியே அவன் சத்தம் இல்லாமல் கிடக்கிறாள். இவனும் குடிபோதையில் ஃப்ளாட் ஆகி கிடக்கின்றான். இருவரும் இப்படி கிடக்கும் நிலையில் அங்கே இருக்கக்கூடிய தங்க நகைகள், வைர நகைகள் அவனுக்கு கையில் ஆகப்பட்டது எல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் 3வது திருடனும் அவன் அப்பனிடம் கொண்டு போய் கொடுத்து விட்டான். அந்த பக்கத்துடன், மகன்களே, நீங்கள் என்னை விட கெட்டிக்காரங்களா, நன்றாக செய்கிறீர்கள் என்று சொல்லி பாராட்டி விட்டான். இத்தோடு இந்த 3ஆம் திருடனுடைய கதை 3ஆம் பாகம் நிறைவுற்றது. நாளைக்கு 4வது திருடன் முழு திருடனுடைய கதை தொடரும்.